ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கணியரன் சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா, பாசுமதி ரைஸில் செஞ்ச முட்டை பிரியாணி ரெசிபி தான் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அரிசியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். வாங்க. ஒரு கையளவு கொத்தமல்லியும், 2 ஸ்பூன் சீரகம், 4 ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய துண்டு பட்டை, பிரியாணி இலை 3, ஸ்டார் பூ 4 சேர்த்துக்குங்க, கடற்பாசி கொஞ்சம், அந்த ரோஸ் இதழ் கொஞ்சம், மிளகு 2 ஸ்பூன், ஜாதிபத்திரி பூ 2, அதெல்லாம் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது, ஒரு பொன்னிறமாக வறுத்தா போதும். வறுத்து எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க, 2 துண்டு இஞ்சி, 1 கட்டை பூண்டு, கொத்தமல்லியும் புதினாவை 1 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோட ஸ்மெல்லே பிரியாணியோட ஸ்மெல் சூப்பராக இருக்கும். அரைச்சி எடுத்துகிட்டு குக்கரில் ஸ்ட்ரைட்டாக தாளித்து விட்டுடலாம். வாங்க. குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு நான் 4 ஸ்பூன் நெய் சேர்த்துருந்தேன். அப்புறம் எண்ணெய் நான் ஒரு 50 மில்லி சேர்த்திட்டேன். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பிரியாணி டேஸ்ட் கொடுக்கும். ஸோ எண்ணெய் சேர்த்துட்டு காஞ்சதுக்கப்புறம், எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. அடி பிடிக்காத அளவு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெய் அதிகமாக இருக்கிறனால மேக்ஸிமம் அடி பிடிக்காது. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட பச்சை வாசம் போகட்டும். பச்சை வாசம் போனதுக்கப்புறம் 2 பெரிய சைஸ் வெள்ளரி வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வணக்கி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு 1 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம். ஸோ நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளி பழம் போட்டு அதையும் வணக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் கெட்டி தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதோட பச்சை வாசம் போகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடி பிடிக்காத அளவு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இதோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் பிரியாணியோட ஸ்மெல் சூப்பராக வரும். அதுக்கப்புறம் நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். 1 கிலோ பாசுமதி ரைஸ் எடுத்திருந்தேன். நான் அதுக்கு தண்ணி குடிக்கிற கப்பில் 6.5 கப்பு தண்ணி சேர்த்துருந்தேன். நான் 6 கப் ஃபுல்லாகவும் ஒரு அரை கப் தண்ணி இந்த கப்பில் தான் நான் எடுத்திருந்தேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டை நான் ஆல்ரெடி அவிச்சு வச்சுருந்தேன். அதை லைட்டாக கீரல் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருப்போம். அதை ஆட் பண்ணி கொத்தமல்லியும் புதினாவும் தூவிட்டு மீடியம் லோவ்லேயே வச்சு ஒரு விசில் விட்டு இறக்குனா எக் பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.